அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கல்ஃப் கட்ஸ் பிரவீன். போன வீடியோவில் இந்தியாவிலேருந்து துபாய்க்கு எப்படி விசிட்டிங் விசாவில் வர்றது அண்ட் விசிட்டிங் விசாவில் வந்து ஒரு 3 மாதம் தங்கி எப்படி வேலை தேடுறது, எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அந்த 3 மாதம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ என்னென்ன ஜாப் வெப்சைட் இருக்குது, எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம், அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த எப்படி துபாய்க்கு உள்ள ஒரு வேலை தேடுறது, என்னென்ன ஜாப் வெப்சைட் இருக்குது, இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை ஒரு ஃபார்மல் வீடியோவை நான் கொண்டு போக விரும்பலை. ஒரு ஃப்ரெண்டாக உங்கள் கூட நான் ஒரு சேர்ந்து பேசலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனை இந்த மொபைலில் பார்த்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் டீட்டெயில்டாக நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து விசிட்டிங் விசாவில் துபாய்க்கு வந்து முடிச்சாச்சு. நான் செட்டில் டவுன் ஆயிடுச்சு, ஒரு ரூமில் போய் சேர்ந்தாச்சு. நான் வேலை தேடணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஜாப் சர்ச் வெப்சைட் இன் UAE அப்படின்னு நீங்கள் இங்கே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் சர்ச் பண்ணுறேன், நமக்கு நிறைய மல்டிபிள் வெப்சைட்ஸ் வரும். நீங்கள் அதை ஸ்க்ரோல் அப் பண்ணி போகும்போது U.ae அப்படின்னு சொல்லிட்டு UAE கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது சர்ச்சிங் ஃபார் அ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து UAE கவர்மெண்டோட அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் தந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல் என்னெல்லாம் இருக்குது, ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸோட போர்ட்டல் அண்ட் ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் என்னெல்லாம் இருக்குது, எல்லாமே டீட்டெயில்டாக இதில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெடரல் கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல், எமிரேட்ஸ் ஜாப் பேங்க், எலக்ட்ரானிக்ஸ் பிளாட்ஃபார்ம், விர்ச்சுவல் ஜாப் மார்க்கெட், iRecruitment, அபுதாபி கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல், துபாய் கரியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது. அப்போ இந்த எல்லா போர்ட்டலோட லிங்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸோட போர்ட்டல். அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் என்னெல்லாம் இருக்குது, இப்போ இவங்க குறிப்பிட்டிருக்கிறது என்னெல்லாம் அப்படின்னா பைட், நாக்ரி கல்ஃப், மான்ஸ்டர் கல்ஃப், கல்ஃப் நியூஸ் கரியர், லைவ் மூன். இப்போ இது மட்டும் இல்லாமல் அஸ் இண்டிவிஜுவலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து இண்டீட், டுபிசில், நாக்ரி கல்ஃப் இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டோட எல்லா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நம்ம ஃபேஸ்புக்லேயுமே நான் கொடுக்குறேன். தென் இங்கே வந்து விர்ச்சுவல் ஜாப் மார்க்கெட், அதாவது விர்ச்சுவல் லேபர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் ரீட் பண்ணுறேன், தென் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Ministry of Human Resources and Emiratisation has launched a new version of electronic platform Virtual Labor Market to enable job seekers inside and outside the UAE to search the job in the UAE. The platform enables job seekers to register their CVs and companies to announce vacancies. அதாவது இந்த விர்ச்சுவல் பிளாட்ஃபார்மில் இப்போ நான் ஒரு வேலை தேடுறேன் அப்படின்னா என்னோட சிவியை நான் அப்லோட் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், எனக்கு கம்பெனியில் ஒரு வேக்கன்ட் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனை அப்லோட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ, யாருக்கெல்லாம் லேபர்ஸ் தேவையோ, இது ரெண்டுமே அவங்க கொலாப் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் அந்த டீட்டெயில். ஸோ இந்த லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி உங்கள் சிவியை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. தென் இதில் வந்து ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் எமராத்தி ஃப்ரீலான்சர்ஸ் இருக்குது, அது நமக்கு தேவையில்லாது. இதில் வந்து சர்ச் அட் ஆன்லைன் ஜாப் ஃபேர்ஸ், நிறைய ஆன்லைன் ஜாப் ஃபேர்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. 3 விதமான ஜாப் ஃபேர்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஃபேர், ஆன்லைன் ஜாப் ஃபேர் இன் அபுதாபி, கரியர் UAE, நேஷ்னல் கரியர் எக்ஸிபிஷன். ஸோ இந்த லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். UAEக்கு உள்ளாடி ஜாப் ஃபேர், அதாவது நம்ம ஊரில் எல்லாம் அந்த ஜாப் ஃபேர் நடத்துவாங்க இல்லையா, பல கம்பெனிகள் வந்து அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் நடத்துவாங்க. நம்ம சிவியை சப்மிட் பண்ணுவோம், நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆஃபர் லெட்டர் தருவாங்க. அதே மாதிரி இங்கேயுமே நடக்குது. அது எப்போ நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த போர்ட்டல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் லுக் த்ரூ கிளாசிஃபைட். இப்போ கிளாசிஃபைட் அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய நியூஸ் பேப்பரோட ஒரு போர்ஷனில் வந்து ஜாபோட டீட்டெயில் பிரிண்ட் ஆகி வரும். இப்போ உதாரணத்துக்கு கலீஜ் டைம், நீங்கள் கலீஜ் டைம் நியூஸ் பேப்பர் வாங்கினீங்கன்னா கிளாசிஃபைடுன்னு ஒரு போர்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது ஜாப் அப்டேட் வருதுன்னா ஜாப் வேகன்சிஸ் அதில் போடுவாங்க. தென் டுபிசில், இப்போ டுபிசில்லையுமே நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களோட வேகன்சிஸை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து வசீத், ஆல்சோ அவைலபிள் இன் பிரிண்ட். இந்த வசீத் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் கிளாசிஃபைட், இது வந்து பிரிண்ட் ஃபார்மேட்லேயும் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லா
லிங்க்குமே நம்மளோட யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபேஸ்புக்லேயுமே கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ். இப்போ நிறைய பேர் கேட்டாங்க, இப்போ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ப்ரைவேட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸை பற்றி எனக்கு கன்சர்ன் இல்லை, ஏன்னா நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் ட்ரூத்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணலாம் லேட்டர் ஆன். பட் எனக்கு இப்போ இதை மட்டும் நான் கோத்ரூ பண்ணுறேன். இப்போ இதில் கிளியராக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் எமிரேட்டேஷன் கிராண்ட் லைசன்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் டு UAE சிட்டிசன்ஸ் ஒன்லி. அதாவது ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு லைசன்ஸ் வந்து UAE சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்கன்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்சோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஜாப் சீக்கர்ஸ் ஆர் நாட் ரிக்வயர்ட் டு பே மணி டு எனி ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் அஸ் த ஆனஸ்ட் டு பே சச் அ ஃபீஸ் லைஸ் வித் த எம்ப்ளாயர்ஸ். அதாவது ஒரு எம்ப்ளாயி நம்ம எந்த ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிக்குமே காசு கொடுக்கக்கூடாது. அந்த இப்போ ஒரு எம்ப்ளாயர், ஒரு கம்பெனி நான் வச்சிருக்கேன், எனக்கு ஒரு எம்ப்ளாயி வேணும் அப்படின்னா நான் தான் காசு கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி கிட்ட இருந்து அந்த எம்ப்ளாயை எடுத்துக்கணும். இதை வெரி கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை உங்கள் மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க. நான் காசு பே பண்ணி ஒரு வேலை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் எகெயின்ஸ்ட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தென் இதில் வந்து யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு செட்டன் லிங்க்ஸ் தந்திருக்காங்க. அதாவது ரெசல்யூஷன் நம்பர் 1283 ஃபார் 2010 on licensing and regulation of private recruitment agencies. Private recruitment agencies என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு லிஸ்ட்டே தந்திருக்காங்க. ஸோ இந்த லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு ரெக்ரூட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ப்ரைவேட் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் என்ன இருக்குங்கிற லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதை நீங்கள் டைரெக்டாக சிவிஸ் அனுப்பலாம், நேரில் போய் பார்க்கலாம். ஸோ அது உங்களோட ஆப்ஷன். லுக் த்ரூ வெப்சைட்ஸ். அதாவது இப்போ இதில் என்ன தந்திருக்காங்கன்னா, ஃபெடரல் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் அனௌன்ஸ் ஜாப் வேகன்சிஸ் ஆன் தேர் வெப்சைட், யூ கேன் அப்ளை த்ரூ வெப்சைட். அதாவது எல்லா ஜாப் இன்ஃபர்மேஷனுமே அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லையுமே அவங்க கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஜாப் ஆகட்டும், ப்ரைவேட் ஜாப் ஆகட்டும். அப்போ யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 லிங்க் தந்திருக்காங்க. பிஸ்னஸ் டைரக்டரிஸ் ஆஃப் த UAE கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்டோட பிஸ்னஸ் டைரக்டரிஸ் தந்திருக்காங்க. அப்போ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அந்த கம்பெனிஸோட எல்லா வெப்சைட்டுமே வரும். நீங்கள் டைரெக்டாக உங்கள் CV அப்லோட் பண்ணிக்கலாம். செகண்ட் திங்ஸ், கம்பெனிஸ் அண்ட் பிஸ்னஸ் இன் த UAE எல்லோ பேஜஸ் டைரக்டரி. அதாவது UAEல இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸோட லிஸ்ட்டும், அவங்க ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அவங்களோட அட்ரஸ் எல்லாமே எல்லோ பேஜஸ்ல இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் அப்படின்னா இன்டீரியர் டிசைன் கம்பெனிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், உங்கள் கேட்டகரி ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி சர்ச் பண்ணலாம். அது எல்லா கம்பெனிஸோட இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்கும். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். CVஸை நீங்கள் டைரெக்டாகவே சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 லிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தென் கிரியேட் அன் அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் வெப்சைட். எப்போவுமே இங்கே நிறைய ப்ரொஃபஷனல் வெப்சைட் இருக்குது, ஜாப் வெப்சைட். ஃபார் எக்ஸாம்பிள் மிக முக்கியமானது லிங்க்டின் அண்ட் இண்டீட். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் உங்கள் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி உங்கள் CV அப்டேட் பண்ணி வைக்கலாம். அதில் வர ஜாப் வேகன்சிஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ஸ் லேண்ட் அ ஜாப். அதாவது ஒரு வேலை தேடி எடுக்கிறதுக்கான டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே சில வழிமுறைகள் நமக்கு தராங்க. கவர்மெண்ட் தர வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம ஒரு ஃபீல்டில் இறங்கி நடக்கும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்ட் வித் த இம்ப்ரெசிவ் கவர் லெட்டர் அண்ட் ஹானஸ்ட் CV. எப்போவுமே ஒரு நம்ம ஒரு CV வந்து பிளாங்காக கொடுக்காம ஒரு 3 பேஜ் வைக்கிறது, 2 பேஜ் வைக்கிறது, அந்த CV வந்து கரெக்டாக ஃப்ரேம்டு இல்லாமல், நான் வந்து இன்ஜினியர் பட் ஆனால் சரியான தகவலை CVயில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ப்ராப்பர் CV வித் கவர் லெட்டர், நான் இந்த கம்பெனிக்கு இந்த போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற டீடைல்டு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அதில் இருக்கணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. கவர் லெட்டர் அண்ட் ஹானஸ்ட் CV. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மேபி இருக்காது, நான் ஃப்ரெஷராக இருப்பேன், பட் நான் ஊரில் 2 வருஷம் வேலை பார்த்தேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் இன்டர்வியூவில் நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் ஆவேன். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ ஹானஸ்ட் CVன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீப் யுவர் CV அப்டேட்டட். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துருப்பீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஈவன் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற டீடைல்டு இன்ஃபர்மேஷனை CVயில் அப்டேட்டடாக வச்சுருங்க. பி diligent and regular in searching, do not give up midway. அதாவது நீங்கள் 3 மாதம் விசிட்டிங் விசாவில் வரீங்க, 2 மாதம் ஆயிடுச்சு, உங்களுக்கு வேலை கிடைக்கல, இன்னும் 1 மாதம் டைம் இருக்கும். மனசை தளர விடாதீங்க. கடைசி நாள் வரைக்கும் வேலை தேடுங்க. யாருக்கு தெரியும் கடைசி நாளாக இருக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது. ஏன்னா என் லைஃப்பில் அது நடந்திருக்கு. அது ஒரு தனி அனுபவம். எனக்கு வேலை கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னொரு நாள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் உங்கள் முயற்சியை தொடர்ந்துட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்லுது. And fourth point, check for the email ID from which you receive a job offer. It should reflect the domain name of the organization. For example, இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வருது, அந்த ஆஃபர் லெட்டர் அனுப்புகிற இமெயில் ஐடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
அது ஒரு கம்பெனியோட வெப்சைட் டொமைன் நேமில் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் www.emirates.ae அப்படின்னா எமிரேட்ஸோட அஃபிஷியல் டொமைன் நேம் அது. பட் emirates@gmail.com அப்படின்னா எமிரேட்ஸ் கம்பெனி ஜிமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் தரமாட்டான். அப்போ உங்களுக்கு எந்த இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வருது, எந்த இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு இன்வைட் வருது அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு கான்ஷியஸாக இருக்கணும். அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அது கவர்மெண்ட் தந்த ரெகுலேஷன். வெரி இம்பார்ட்டன்ட் அகெயின், do not pay if the hiring company or the agency ask you for the money to process the visa or medical test. It is not a genuine company. இப்போ உங்களை விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ உங்களோட மெடிக்கல் ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ ஒரு கம்பெனி உங்ககிட்ட காசு கேட்குது அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஜென்யூன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் தேர் கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை விசா எடுத்து தரது, உங்களுக்கு மெடிக்கல் எடுத்து தரது. மேபி அஃப்கோர்ஸ் எஸ்எம்இ கேட்டகரி கம்பெனிஸில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பாலிசிஸ் இருக்கும். நம்ம அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ சில கம்பெனிஸில் வந்து அது வேறுபடும். மேபி மெடிக்கலுக்கு உங்கள்கிட்ட இருந்து சேலரியிலேருந்து எடுப்பாங்க, விசாக்குள்ள காசு உங்கள்கிட்ட இருந்து எடுப்பாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி பாலிசி, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் எம்ப்ளாயி அண்ட் த எம்ப்ளாயர். அதாவது இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், என் கம்பெனியில் நீ வேலைக்கு வர, நான் உன்கிட்ட சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கும் என்னால் வந்து உன் விசா சார்ஜை மேனேஜ் பண்ண முடியாது, நீ பாதியில் போயிட்டேன்னா எனக்கு நஷ்டம், அதனால அந்த விசா காசை உன் சேலரியில் நான் எடுத்துக்கிறேன், நான் உனக்கு வேலை தரேன், சம்பளம் ஆன் டைம் தரேன். அது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் நான் சொல்ல வந்தேன். லேர்ன் அரபிக், நாலேஜ் ஆஃப் அரபிக் would be an advantage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரபிக் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீப் யுவர் செல்ஃப் அப்டேட்டட் அபவுட் யுவர் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க். நீங்கள் என்ன வேலை தேடி போகிறீங்களோ அந்த வேலையை பற்றின சுய அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை பற்றின ஒரு தெளிவு இருக்கணும். நான் வந்து இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அவங்க வாட் இஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால் எனக்கு அது சொல்ல தெரியணும். இன்ஜினியரிங் சொல்லும்போது மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது. ஸோ அது மெக்கானிக்கலுமே உங்களுக்கு ஹெச்விஏசி டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் தனியாக இருக்கும், ப்ளம்பிங் ஒர்க்ஸ் தனியாக இருக்கும், ஃபயர் ஃபைட்டிங் ஃபயர் அலாரம் தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒருவேளை ஃபயர் ஃபைட்டிங் ஃபயர் அலாரம் ஃபீல்டு கம்பெனிக்கு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஃபயர் ஃபைட்டிங் அண்ட் ஃபயர் அலாரம் பற்றி மட்டும்தான் உங்களுக்கு பேச வேண்டியிருக்கும். அப்போது நீங்கள் எந்த இன்டர்வியூ அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இன்டர்வியூவை பற்றின ஒரு சுய அறிவு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. Be realistic about your earning potential. உங்கள் சேலரி உங்களுக்கு ஒரு சேலரி உங்களுக்கு தராங்க, 3000 dirhams சொல்லியிருக்காங்க. அந்த 3000 dirhams வச்சு உங்களுக்கு என்ன பண்ண முடியும், இட் வில் ஹெல்ப் யுவர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஆர் நாட். அந்த கிடைக்கிற சம்பளம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா, உங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா, எல்லாமே நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். Then increase your general knowledge about the region and its social and cultural value system. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல உள்ள எல்லா வேல்யூஸையும், அந்த இடத்துல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அந்த கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகுது, முடிஞ்ச வரைக்கும் உள்ள இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இதுதான் அவங்க ஜென்ரலாக சொல்ல வந்த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த வெப்சைட்டை, இது கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட், இதோட லிங்க், இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் தரேன். இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மல்டிபிள் லிங்க்ஸ் எல்லாமே தனித்தனியாக எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதை ஒன்றொன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஜஸ்ட்டு. ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்கு. சொல் தம்பி. ஊர்லேருந்து வந்து 2 மாதம் ஆச்சுண்ணா, இன்னும் வேலை எதுவும் கிடைக்கல. ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுவேன், என்ன வேலை இருந்தாலும் சரி நான் பார்க்குறேன். இப்போ நீ ஏதாவது ஒரு வேலை அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு அதை ப்ரொசீட் பண்ண முடியல. இப்போ உனக்கும் சேர்த்து இதுக்கான பதிலை நான் வீடியோவில் கொடுக்குறேன், இந்த வீடியோவை நீ ஃபாலோ பண்ணு, ஓகேவா? இப்போ கொஞ்ச நேரம் நான் உங்கள் ஒரு ஃப்ரெண்டாக பேசலாம்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டு தான். இனிமேல் நம்ம கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்டாகவே இந்த வீடியோவில் போவோம். இப்போ இந்த பையன் வந்து கேட்டான், ஆனால் எதங்கி வேலை இருக்கா, எந்த வேலைனாலும் நான் செய்வேன். இப்படி கேட்கும்போது நான் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட போய் அவனுக்காக பேசும்போது கண்டிப்பாக ஒரு சரியான தகவலை கொடுக்க முடியாது, அவனுக்கான வேலை வாய்ப்பு மிக குறைவு. இப்போ நீங்கள் ஒரு நபர்கிட்ட எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த வேலையில் அனுபவம் இருக்குது, உங்களுக்கு எந்த வேலை உங்களுக்கு செய்ய முடியும், இல்லை எந்த வேலையிலெல்லாம் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன், ஆனால் நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பெங்களூரில் ஒரு 8 மாதம் பிபிஓ கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்போ அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த உடனே கொஞ்சம் சிச்சுவேஷன் சரியில்லை வீட்டில், நான் துபாய்க்கு வந்தேன். இப்போ எனக்கு என்ன தெரியும்னா, எனக்கு கொஞ்சம் வெப்சைட் உண்டாக்க தெரியும், எனக்கு ஐடியில் கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, ஐடி சம்மந்தப்பட்ட வேலைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்கலாம்.
இல்லை நான் பிபிஓவில் ஒர்க் பண்ணேன், எனக்கு டெலிசேல்ஸ் தெரியும், இல்லை பிபிஓ சார்ந்த வேலைகள் வந்து நான் கண்டிப்பாக செய்வேன், நான் அது சார்ந்த வேலைகள் இருந்தால் சொல்லுங்கள். அதுவும் இல்லையா, இப்போ ஒருவேளை இந்த ஐடி துறையில் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதுக்கு தொட்டு அடுத்து வேறு என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்கோ நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ணலாம். உதாரணமாக அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப், நான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் நான் பண்ணுவேன், ஏன்னா அது எனக்கு என்னன்னு தெரியும். அனுபவம் வேறு, நாலேஜ் வேறு. இப்போ நாலேஜ் அப்படிங்கிறது யூடியூப்பை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், வாட் இஸ் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த கோஆர்டினேட்டர், வாட் இஸ் த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் த டாக்குமெண்ட் கண்ட்ரோலர். ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு ஒரு நபர்கிட்ட சொல்லலாம், அண்ணா எனக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை என்னால் பார்க்க முடியும், ஒரு மாதம் டைம் கிடச்சா நான் பார்த்துருவேன், இல்லைங்க சேல்ஸ் வேலை நான் என்னால் பார்க்க முடியும், எனக்கு ஒரு மாதம் நீங்கள் ட்ரைனிங் தந்தால் இந்தந்த வேலைகளை நான் செய்வேன் அப்படின்னு ஒரு ப்ராப்பரான வேலை நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட நபர் உங்களுக்காக எம்ப்ளாயர்கிட்ட பேசும்போது எடுத்து சொல்லுவார், இந்த பையன் இந்தந்த வேலை செய்வான், இந்தந்த வேலை தெரியும், இந்தந்த வேலை கற்றுக்கிட்டு பண்ணுவான் அப்படின்னு. அப்போ உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. அதாவது ரெஃபரன்ஸில் போகும்போது. இப்போ வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது, நான் விசிட்டிங் விசாவில் இங்கே இருக்கேன், ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது என்னென்ன வழிமுறைகள் நான் செய்யலாம், எது எனக்கு எஃபெக்டிவாக இருக்கும். முதல் பாயிண்ட், இது வந்து நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் எப்படி ஷேர் பண்ணுவேன்னா அப்படியே போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இப்போ என் ஃப்ரெண்டு விசிட்டிங் விசாவில் வரான், அப்போது நண்பா என்ன பண்ண, இப்போ நான் விசிட்டிங் விசாவில் வந்தாச்சு, ஒரு வேலை தேடணும், என்ன எங்கே இருந்து தொடங்க அப்படி கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன், ஆப்வியஸ்லி இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வெப்சைட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாப் போர்ட்டல் என்ன இருக்குது, ப்ரைவேட் ஜாப் போர்ட்டல் என்ன இருக்குது, ஜாப் வெப்சைட்டில் நான் அப்ளை பண்ணுவேன், நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஜாப் அப்ளை பண்ணுவேன். இதுதான் முதல் நடைமுறை. அதாவது அப்ளை த்ரூ ஆன்லைன், கிரியேட் அ ப்ரொஃபைல், ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்கள், ஜாப் சர்ச் பண்ணுங்கள், அதுக்கு நீங்கள் சிவியை சென்ட் பண்ணுங்கள். இது முதல் வழிமுறை. இரண்டாவது வழிமுறை என்னன்னா டோர் டு டோர் கான்டாக்ட். இப்போது நான் ஒரு இன்ஜினியர், அப்போது எனக்கு இன்ஜினியரிங் துறை சார்ந்த கம்பெனிஸ் துபாய்க்கு உள்ள எங்கெங்கே இருக்குது, துபாய் ஜோனாக பிரிச்சிருங்க. உதாரணத்துக்கு அல்குஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அல்கிசிஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ராசல் கோர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பிஸ்னஸ் பே, ஸோ அதே மாதிரி ஃபெஸ்டிவல் சிட்டி, அதே மாதிரி டிஐஎஃப்சி. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு இடங்களும் வித்தியாசமான கம்பெனிஸ் இருக்கும். அப்போ ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்க நான் வந்து இப்போ அல்குஸில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனிஸ் இருக்கும். அப்போது எந்த ஏரியாவில் எந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நேர சிவி எடுத்துக்கிட்டு டைரெக்டாக போகலாம். அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் அந்த கம்பெனியில் போய் நீங்கள் சிவியை ட்ராப் பண்ணலாம். அப்போது ஒரு நாளில் அல்குஸில் 1000 கம்பெனி இருக்கும், எல்லா கம்பெனியில் நான் போவையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 வெப்சைட். ஒன்று வந்து எல்லோ பேஜ், அது கவர்மெண்ட்டோட எல்லோ பேஜ், எல்லா கம்பெனிஸோட லிஸ்ட்டும் அதில் இருக்கும். ஒரு கம்பெனியோட பேர், இன்டீரியர் டிசைன் கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, பெயிண்டிங் கம்பெனி, ட்ரேடிங் கம்பெனி. அப்போ ஒரு கம்பெனிக்கு கீழே இவ்வளோ கேட்டகரிஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் இன்ஜினியரிங் துறை சார்ந்த கம்பெனியை சூஸ் பண்ணி அவங்களோட மெயில் ஐடி, அவங்களோட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே சூஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக போய் சிவி கொடுக்கலாம். அது வந்து எல்லோ பேஜ் இருக்கும், www.yellowpages.in அடிக்கலாம். அப்படி இல்லை, செகண்ட் வெப்சைட் என்ன அப்படின்னா 2GIS, அது ஒரு வந்து மேப்பு, துபாய் மேப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மேப்புக்கு உள்ளாடியே உங்களுக்கு நீங்கள் இன்டீரியர் டிசைன் கம்பெனிஸின் அல்குஸ்ன்னு அடித்தா ஒரு 1000 கம்பெனி வரும். அதில் இருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு உங்கள் துறை சார்ந்த கம்பெனிகளை ஃபில்டர் பண்ணி எடுத்து நீங்கள் டைரெக்டாக போய் சிவி ட்ராப் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 கம்பெனி 20 கம்பெனி விட்டு சிவி ட்ராப் பண்ணலாம். உங்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபெலோ ஜாப் சீக்கர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து விசிட்டிங் விசாவில் இருக்கேன், நான் கராமாவில் ஸ்டே பண்ணியிருக்கேன். காலையில் 10 மணிக்கு நான் ஃபைலை எடுத்துகிட்டு இன்டர்வியூக்கு கிளம்புறேன். என்ன மாதிரி வேலை தேடுற நிறைய நண்பர்கள் கராமாவில் இருப்பாங்க. நான் இப்போ அல்குஸில் இன்டர்வியூக்கு போகிறேன், அல்சஃபா மெட்ரோ ஸ்டேஷன் போகிறேன், இல்லை பிஸ்னஸ் பே மெட்ரோ ஸ்டேஷன் போகிறேன். நிறைய நண்பர்கள் வேலை தேடுறவங்க இருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த தயக்கமும் காட்டாமல் அவங்கள்ட்ட போய் பேசுங்க. நண்பா, நான் விசிட்டிங் விசாவில் வந்திருக்கேன், எனக்கு இந்த ஜாபை பற்றி எப்படி தேடுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை, உங்களுக்கு ஏதாவது வாட்ஸ்அப்பில் ஜாப் குரூப் இருந்தால் சொல்லுங்கள், என்னையும் ஆட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு அது உதவியாக இருக்கும். தயக்கம் காட்டாமல் போய் கேளுங்க. அவங்க உங்கள் இடத்துல இருந்து அவங்க யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 1-to-1 ரிலேஷன்ஷிப் எப்போவுமே பில்ட் பண்ணுங்கள். சக நண்பர்களிடம், ஒரு வேலை தேடுற ஆட்கள்கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஆக்கப்பூர்வமாக நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களை ஹெல்ப் பண்ணதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சோஷியல் பிளாட்ஃபார்ம், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப். இதில் நிறைய உதவும் நோக்கத்தோட நிறைய நண்பர்கள் குரூப்ஸ் வச்சுருக்காங்க, சேனல் வச்சுருக்காங்க. இதில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாப் அப்டேட்டை போஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க.
நீங்கள் மைன்யூட்டாக எந்தெந்த ஃபேஸ்புக் பேஜில் எந்தெந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கான தகவல் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. அப்போ எப்பெல்லாம் ஜாப் அப்டேட் வருதோ அப்போல்லாம் நீங்கள் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு 2-3 சொல்கிறேன். அமீரக தமிழ் நண்பர்கள் குழுமம், அமீரக செய்தி துளிகள், கல்ஃப் கட்ஸ், இதே மாதிரி கீழக்கரை கிளாசிஃபைட், இதே மாதிரி நிறைய ஃபேஸ்புக் பேஜ் கரெக்டான ஜாப் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த தகவல்களை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். முக்கியமான ஒரு ஈஸி வே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அமீரக தமிழ் நண்பர்கள் குழுமம்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அது நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்ட் போடலாம். உங்களோட சிவியை இமேஜ் ஃபார்மெட்டில் அட்டாச் பண்ணிவிட்டு நான் வந்து விசிட்டிங் விசாவில் வந்திருக்கேன், இன்னும் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி வேலை நான் தேடிட்டு இருக்கேன். அதில் 23,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்க சொல்லுவாங்க, உங்களில் யாருக்காவது இது சார்ந்த வேலைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்காவது தகவல் தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதாவது உங்களுக்கான கான்டாக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த 4 வழிமுறைகளை பின்பற்றினா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஜாப் எடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறதுக்காக வெளியே டோர் டு டோர் கான்டாக்டுக்காக வெளியே போகிறீங்க, எப்படி ட்ராவல் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியம். யூஏக்கு உள்ள டிரான்ஸ்போர்ட் ஆர் ட்ராவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஒரு ஜாப் சர்ச் பண்ணும்போது. அப்போ முக்கியமாக நீங்கள் நோல் கார்டு எடுத்துக்கோங்க. மந்த்லி பாஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த நோல் கார்டை வச்சு நீங்கள் பஸ்ஸில் போய்க்கலாம், மெட்ரோவில் போய்க்கலாம், ட்ராம் யூஸ் பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அப்போ நோல் கார்டை மந்த்லி பாஸ் எடுத்துட்டீங்க, 300 சம்திங் வரும். எக்ஸாக்டாக நான் கரண்ட் இது தெரிஞ்சிச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த நோல் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டிஏ பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் டேப் பண்ணிட்டு அதே நோல் கார்டை நீங்கள் மெட்ரோவில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சில பேருக்கு வந்து இப்போ ஏதாவது சாப்பிடணும்னு தோணும், கையில் காசு இருக்காது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நோல் கார்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருந்தா ஜூம் மார்க்கெட்டில் நோல் கார்டை டேப் பண்ணியே உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு நோல் கார்டு இருந்தால் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் டாக்ஸி, இப்போ சில லொக்கேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபார் அவேயாக இருக்கும், பஸ்ஸு போய் ரீச் பண்ண முடியாத லொக்கேஷன்ஸாக இருக்கும். அப்படிப்பட்ட லொக்கேஷன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் டஃப்பாக இருந்துச்சுன்னா உங்கள் சக நண்பர்கள்ட்டமோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டமோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது, இதை என்னை கொண்டு ட்ராப் பண்ணுங்கள் அப்படி கேட்குறதுல தப்பு இல்லை. ஸோ அவங்க ட்ராப் பண்ணாங்கன்னா அப்படி போகலாம், இல்லைன்னா வேறு வழி இல்லை, டாக்ஸியில் தான் போய் ஆகணும். பிஸ்னஸ் பே பாயிண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நீ டாக்ஸியில் கனெக்ட் ஆகிக்கலாம், அல்குஸ் பாயிண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து டாக்ஸியில் கனெக்ட் ஆகிக்கலாம். இதுதான் ஆப்ஷன். ஸோ ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது, எப்படி போகணும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யார், எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகலாம். இதெல்லாம் ஒரு ஜாப் சர்ச் பண்ணுற வழிமுறைகள். ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் கவர்மெண்ட் அஃபீஷியல் போர்ட்டலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் தந்திருக்காங்க, ஜாப் சர்ச் பண்ணுற வழிமுறைகள், ஜாப் வெப்சைட் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்காவது அது உதவியாக இருக்கும். இப்போ இங்கே விசிட்டில் இருக்கவங்க இல்லை நாளைக்கு வர போகிறவங்க யாருக்காவது இது உதவியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் கல்ஃப் கட்ஸ் பல விதமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஜாப் அப்டேட்ஸ், அமீரக செய்தி துளிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், ஷார்ட் ஃபிலிம்ஸ், கான்செப்ட், ஏகப்பட்ட வீடியோஸ் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் இது எல்லா வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஸோ இது சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகங்களும் கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆனாலும் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். உங்கள் கேள்விகளுக்கு இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவாக பதிலும் தரோம்.